இஸ்லாம் கூறுவதன்படி யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் என்பது அல்லாஹ் படைத்த இரண்டு ஆபத்தான பழங்குடியினர். அவர்கள் மிகவும் காட்டுமிராண்டுத்தனமும் பலமும் எண்ணிக்கையில் பெருமளவும் உள்ளவர்கள். சூரா அல் கஹ்பில் துல்கர்னைன் பற்றிய கதையை அல்லாஹ் அறிவிக்கிறான். அவர் ஒரு நேர்மையான நீதிமான் அரசன். அவர் ஒரு இடத்திற்கு பயணம் செய்தார். அப்பொழுது அங்குள்ள மக்கள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள். அப்போது துல்கர்னைன் இரும்பும் உருகிய செம்பும் பயன்படுத்தி இரண்டு மலைகளுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய சுவரை கட்டினார். அதன் மூலம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜை அதன் பின்னால் அடைத்துவிட்டார். அந்த நாளிலிருந்து அவர்கள் தினமும் அந்த சுவரை உடைக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தினமும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் அந்தச் சுவரை தோண்டி உடைக்க முயல்வார்கள். ஆனால் அந்த நாள் முடிவில் அது இன்னும் உடையாமல் இருக்கும். ஒரு நாள் அல்லாஹ்வின் அனுமதியால் அந்தச் சுவர் உடைந்துவிடும். அப்போது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் உலகம் முழுவதும் பரவி அழிவை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் எல்லா நீரையும் குடித்து விடுவார்கள். எதை பார்த்தாலும் நாசமாக்குவார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த மனிதரும் போராட முடியாது. அந்த சமயம்தான் நபி ஈசா அலைஹி வஸல்லம் பூமிக்கு திரும்புவார். அவர் அல்லாஹ்விடம் துஆ செய்வார். அதன் மூலம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜை மனிதர்கள் செய்ய முடியாத விதத்தில் அல்லாஹ் அழித்து விடுவான். இது இறுதிக் காலத்தின் ஓர் அறிகுறியாக கியாமத் நாள் முன்பு நடைபெறும். முஸ்லிம்களாக இது குர்ஆனிலும் ஸஹீஹ் ஹதீத்திலும் குறிப்பிடப்பட்டதால் நிச்சயமாக உண்மை என நம்புகிறோம். அவர்கள் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிகிறார். ஆனால் அவர்கள் வரும் நாள் உலகத்தின் முடிவு சமீபத்தில் என்பதை காட்டும் ஒரு பெரிய அடையாளமென முஸ்லிம்களாகிய நாங்கள் அறிந்திருக்கிறோம்.